Hello students, welcome back to the social class 8th, History chapter 4, Tribals, the Queues and the Vision of a Golden Age. Yes, already we saw the first video. In that we have discussed about who are the tribals and who are the Dikus. In that we have discussed about some small story about the Birsa. He is the man who belongs to the tribal group. Okay, then second, we have discussed about how did tribal groups live. In that, we have discussed about some were Jahum cultivators. Okay. Then lastly, we have discussed about some were hunters and the gatherers. Okay. In that, we have discussed about who are the hunters and who are the gatherers and their activities. Okay. Right now, we are going to continue this topic, that is some were hunters and the gatherers. Okay. Okay. Continue this topic. The local weavers and the leather workers turned to the Gongas when they needed supplies for the guzim and the planch flour to color their cloth in leathers. Okay. So, நம்ம last lessonல பார்த்திருப்போம். That mean indigo cultivation பார்த்தோம் இல்லையா? So, indigo cultivation என்ன purposeக்காக இந்த crops வந்து cultivate பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இதுல வந்து ஒரு rich blue color வந்து obtain பண்ணிக்கிறாங்க. So, அதனால தான் வந்து இந்த cultivationக்கு வந்து ரொம்ப demand அதிகமா இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் கலர் கண்டிப்பாக இருந்தால் தான் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சில ட்ரைபல்ஸ் வந்து வீவராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ட்ரெஸ் கிளாத்ஸ் அண்ட் லெதருக்கு வந்து கலர் சேர்க்கறதுக்கு ஒரு சில ஃப்ளார் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் ஒன் இஸ் த கொசம் அண்ட் த ஃப்ளாஷ் ஃப்ளார் யூஸ் பண்ணி கலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். தென் from where did this forest people get their supplies for rice and the other grains? அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஸோ அவங்களுக்கு தேவையான எங்கே சப்ளை பண்ணுறாங்க இந்த ரைஸ் அண்ட் கிரைன்லாம் வந்து எங்கேருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அட் டைம்ஸ் தே எக்ஸ்சேஞ்ச்டு குட்ஸ் கெட்டிங் வாட் தே நீடட் இன் ரிட்டர்ன் ஃபார் தேர் வேல்யூபிள் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். அட் அதர் டைம்ஸ் தே ப்ராட் யர் குட்ஸ் வித் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏர்னிங் தே ஹேட். அதாவது ஸோ இப்போ இந்த ட்ரைபல் பீப்புள் அதாவது கோல்டன் ஏஜ் பீரியடில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்கள் ஸோ என்கிட்ட இருக்கிறத மற்றவங்க கிட்ட கொடுத்தும் மற்றவங்க கிட்ட இருக்கிறத இவங்க கிட்ட வாங்கியும் இந்த மாதிரி வந்து குட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்னன்னாக்கா ஒரு சிலவங்க கிட்ட அமௌண்ட்டு கொடுத்து வாங்குற அளவுக்கு கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இவங்க மற்றவங்க கிட்ட அமௌண்ட்டை கொடுத்து குட்ஸை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து இவங்க கிட்ட இருக்க தேவையான இவங்க கிட்ட இருக்க குட்ஸை அமௌண்ட் கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விச் மீன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து அப்பவே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் the next one, some of them did odd jobs in the village carrying loads or building roads while others labors in the fields of peasants and the farmers. அதாவது இப்போ ஃபாரஸ்ட் அப்படின்னும் போது எல்லாமே வந்து நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் ஒரு சில மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மற்ற ஒர்க்கில் வந்து ரொம்ப என்கேஜாக இருந்து அதன் மூலிமா வந்து மணிலாம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரிங் லோட்ஸ், தென் பில்டிங் ரோட்ஸ், தென் வைல் அதர்ஸ் ஆர் லேபர்ஸ் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் பீசன்ஸ். அதாவது விவசாயிகளுக்கு கீழே நிறைய வந்து ஒர்க் பண்ணவங்களும் இருந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த ரோடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இந்த மாதிரி ஒர்க்ல இருந்து மணிலாம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. The next one, when supplies of forest produce shrunk, tribal people had to increasing wonders around search of work as the laborers. But many of them, like the Baihas of the central India, were the reluctant to do work for others. The Baihas saw themselves as the people of the forest who could only live on the produce of forest. It was below the dignity of the Baiha and became the laborers. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபாரஸ்ட் ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய ப்ரொடியூஸ் ஃபாரஸ்ட் திங்ஸ்லாம் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை வந்து மற்ற மக்களுக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது லேபர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்பட்டாங்க. ஓகேவா? ஆனால் அங்கே இருந்த பைகாஸ் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் தான். ஸோ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் இந்தியாவில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்குன்னு என்ன ஒன்று அப்படின்னாக்கா அவங்களுடைய டிக்னிட்டியை வந்து அவங்க எப்பவுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறத அவங்க வந்து ஒரு ஷேம்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணாங்க. மற்றவங்களுக்கு கீழே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறத லேபராக இருக்கிறதா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க மற்றவங்க கீழே நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது, நம்மளே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு சில வேலைகள் செஞ்சு நம்மளுடைய ஏர்னிங் வந்து நம்மளே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்க லேபர்ஸாக இருக்கிறத விரும்பலை. யார் அப்படின்னாக்கா பைகாஸ். ஓகே. ட்ரைபல் குரூப்ஸ் ஆஃபன் நீடட் டு பை அண்ட் sell in order to be able to get the goods that were not produced within the locality. This led to their dependence on
traders and the money lenders. Traders came around with the things for the scale and sold the goods at the high price. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரைபல் பீப்புள், அதாவது இந்த பைகாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு தேவையான பொருள் வந்து மற்றவங்க கிட்ட வாங்கணும் இல்லையா. ஸோ அதாவது மர்ச்சன்ட்ஸ் கிட்ட மற்றவங்க கிட்ட வாங்கணும். அதுக்கு வாங்கணும் அப்படின்னும் போது இந்த மர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வந்து அமௌண்ட் வச்சு விற்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதுக்குன்னு தேவை நிறைய அமௌண்ட் வச்சு விற்க சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்களுக்கு தேவை அந்த பொருள் எப்படியாவது ஒரு தேவை அப்படின்னும் போது வாங்கி தானே ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, மற்றவங்க கிட்டேருந்து மணி வந்து பாரோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்தோ மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்தோ மணி வந்து கடனாக வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா. தென் traders came around with things for the scale and sold the goods for a high price. Money lenders came loan with which the tribal meet their cash needs, adding to what they earned. But the interest changed on the loan was usually very high. அதாவது இந்த மணி லெண்டர்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, ஸோ இவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்றதுக்காக மணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா, இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா. ஸோ வட்டி பணம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மணி கொடுத்ததுக்கான அந்த வட்டி பணம் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பித்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா மணி லெண்டர்ஸ். ஓகே. The next one, for the tribal market and the comments often mean the debate and the poverty. They therefore came to see the money lender and the trader and the evil outside the causes of their மிஸ்ரி. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களால இதுக்கான அமௌண்ட்டு இனிஷியல் அமௌண்ட்டும் கொடுக்க முடியல, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுமே கொடுக்க முடியல. ஸோ த ட்ரைபல் பீப்புள் பிகம் த பாவர்ட்டி. ஸோ ரொம்பவே வந்து பஞ்சத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு தேவையான மணியும் கிடைக்கல, ஒரு குட்ஸை வாங்குறதுக்கான தேவையான மணியும் இல்லை. இப்போ மணி லெண்டர்ஸ் கிட்ட லோன் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த லோன் வாங்கணும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு கூட கம்பேர் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ த ட்ரைபல் பீப்புள் பிகம் த poverty level. ஓகே. தென் சம் ஹர்டட் அனிமல்ஸ். ஸோ ஒரு சிலவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு சிலவங்க ஹர்டடாகவும் இருந்திருக்காங்க. அதாவது கால்நடை வளர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு ப்ராசஸ்லேயும் வந்து ரொம்ப என்கேஜாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. லெட்ஸ் see, many tribal group lived by the herding and the rearing animals. They were pastoralists who moved with the herds of cattle or sheep according to the season. When the grass in one place was exhausted, they moved to another area. அதாவது so the tribal people, not only the hunters and gatherers, they also the herders animals. ஓகே. தென் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வேட்டையாடுறாங்க இல்லையா, அவங்கள மட்டுமே இருந்தில்ல, தென் அந்த கால்நடை வளர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒர்க்லையுமே வந்து ரொம்ப என்கேஜாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ்டரலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன் இப்போது ஒரு லேண்ட் இருக்குது, ஸோ பாஸ்டர் லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மேய்ச்சல் நிலம் அதிகமாக இருக்குன்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய கிராஸ் எல்லாமே வந்து எக்ஸாக்டட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற லேண்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, பாஸ்டரலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் the Gurkhas of the Punjab hills and the Labadis of the Andhra Pradesh were cattle herders, and the Gadis of the Gulu were the shepherds, and the பக்கர்வாலாஸ் ஆஃப் த காஷ்மீர் ரியர்ட் கோட்ஸ். ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பிளேஸுமே வந்து இந்த ட்ரைபல் பீப்புள் இருந்திருக்காங்க. ஸோ இந்த குரூப் வந்து ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குஜராத் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து எங்கே இருந்தாங்க, எந்த ரீஜனில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் ஹில் ஸ்டேஷனில் இருந்திருக்காங்க. தென் லபாடிஸ் ஆஃப் த ஆந்திர பிரதேஷில் இருந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டில் ஹர்டர்ஸ். தென் கைடாஸ் ஆஃப் குலு, இவங்க எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லைக் கைடாஸ் அண்ட் த கோலு, இவங்க வந்து ஷெஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெஃபர்ட்ஸ் அப்படின்றவங்க ஆடு மேய்க்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ஷெஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பக்கர்வாலாஸ் ஆஃப் காஷ்மீர், ஸோ இவங்க வந்து கோட் ரியர்ட், அதாவது ஆடு மேய்க்கிறாங்க இல்லையா அவங்க. தென் யூ வில் ரீட் மோர் அபவுட் தேம் இன் யுவர் ஹிஸ்ட்ரி புக் நெக்ஸ்ட் இயர். ஸோ இவங்களை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே எப்போ படிப்போம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக படிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் some took to settled cultivation.
அதாவது லாஸ்ட் கிளாஸ் ஒரு கல்டிவேஷன் பார்த்துருப்போம், தட் இஸ் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்ன அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த வெஜிடேஷன்ஸ், அந்த ட்ரீஸ் டாப் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து பேர்ன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆஷ் எடுத்து லேண்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க இல்லையா? ஸோ ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலிமா அந்த சாயில் எல்லாமே வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். ஸோ வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? This one is very different from the shifting cultivation, that is settled cultivation. Okay va? Let's see, even before the 19th century, many from within the tribal group had become settled down and cultivating their fields in the one place year after year instead of moving ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அதாவது இப்போது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ பர் இயர்க்கு இப்போ உங்கள் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து எயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த லேண்டை விட்டுட்டு மற்ற லேண்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆவாங்க. அதனால தான் அதை ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ இந்த செட்டில்டு கல்டிவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் இருக்கும். ஏன்னா வருஷமாக ஸோ எவ்ரி இயர் அவங்க அங்கேயே தான் செட்டில் ஆகி இருக்க போகிறாங்க. ஸோ அந்த லேண்டை வருஷம் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ இவங்க அந்த லேண்டை விட்டு எங்கேயுமே போகவே மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு இயருமே ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெர்மனெண்ட் நேம் இருக்காது, ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு பெர்மனெண்ட் நேம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரே பிளேஸில் வந்து ரொம்ப வெல் செட்டில்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் they began to use a plough and they gradually got right over the land they lived on. அதாவது ஸோ இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்க என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் இஸ் plough வந்து யூஸ் பண்ணி ஸோ விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் in many cases, like the Mundas of the Chota Nagpur, the land belonged to the clan as a whole, as all members of the clan were regarded as the descendants of the original settlers who had first cleared the land. Therefore all of them had the right on the land. அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் இப்போ இந்த லேண்டை விட்டு நம்ம மற்ற லேண்டுக்கு போகிறோம், ஸோ அடுத்த லேண்டுக்கு போகிறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு லேண்டை விட்டுட்டு போகும்போது இவங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட் நேம் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு வந்து இப்போ இந்த லேண்டுக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னும் போது இதை வந்து அவங்க வந்து ஒரு அவங்களுடைய ரைட்ஸில் கேட்க முடியும். இந்த லேண்ட் வந்து நாங்கள் வந்து விவசாயம் பண்ண லேண்ட், இது எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை அவங்களுக்கு கேட்கறதுக்கு. ஓகேவா? தென் வேறஸ் த ஷிஃப்டிங் செட்டில்டு கல்டிவேஷன் அப்படின்னும் போது அவங்க காலகாலமாக அங்கே தான் இருக்க போகிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் வந்து விவசாயம் பண்ண போகிறாங்க. இந்த லேண்டை விட்டு அவங்க கொஞ்ச நாள் எங்கே போய் தங்கிட்டு வந்து திரும்ப இது எங்கள் லேண்டு தான் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது அந்த லேண்டை வந்து எடுக்கிறதுக்கு. ஓகேவா? வேறஸ் த ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் some men often rent out their land instead of cultivating it themselves. அதாவது ஸோ அப்பயே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு ட்ரைபல் பீப்புள் தான் ஒரு லேண்டை வந்து அவங்களாவே வந்து கல்டிவேட் பண்ணாத ரெண்ட்டுக்கும் கூட விட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து விவசாயம் பண்ணலனாலும் அவங்களுடைய லேண்டை வந்து ரெண்ட்டுக்கெலாம் விட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் British officials saw the settled tribal group like the Gond and the Santals as more the civilized than the hunter-gatherers or the shifting cultivators. Those who lived in the forest were considered to be the wild and the savage. They needed to be settled and the civilized. So என்ன அப்படின்னா, ஸோ இதை பார்க்கும்போது பிரிட்டிஷ் ரூலர்ஸ் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரொம்ப ஒரு டஃப் டாஸ்காக இருந்தது. ஓகேவா? வேறஸ் த மற்ற பீப்புள் பார்க்கும்போது இந்த சாந்தல்ஸ் அந்த ஆர்ன்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்ப வந்து ஸ்லேவாக வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? தென் வேறஸ் இந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த செட்டில்டு கல்டிவேட்டர்ஸ் பார்க்கும்போது இவங்களை வந்து இவங்களுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காகவே இருந்தது. ஓகேவா? ஸோ அப்போவே வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து டஃப் கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செட்டில்டு கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே சில்ட்ரன், ஸோ ஃபார் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தட் இஸ் some were hunters and gatherers. In that we have discussed about the exchange process, that is the import and the export facility. The next one we have discussed about the bypass life, how they lead their life. Okay va? So அவங்க எப்படி வந்து அந்த poverty levelக்கு வந்தாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். Then lastly we have discussed about some herded animals. In that we have discussed about some
some took a settled cultivation. Okay, okay children, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.